சீதாராமன் சீரியல் கம்மிங் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையை வச்சு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டு சீனில் நம்ம மீரா சத்யனை பார்த்து அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்க சீன் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. சத்யன் சாக போன என்ன நம்ம சீதா காப்பாற்றி கூட்டு வந்துட்டா. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐசியூலேருந்து சரியாகி வெளியில் வந்துடுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை அந்த சீதா நடத்தி வைப்பா. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் சத்யன் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம 2 டுபாக்கூர் வில்லிங்க அர்ச்சனாவும் மகாவும் வர்றாங்க. மீரா அப்படின்னு சொல்ல மீரா வந்துட்டு அழுதுகிட்டே திரும்புகிறாங்க. இப்போது சத்யன் பொழைக்கிறது அந்த கடவுள் கையிலையோ இல்லை டாக்டர் கையிலையோ கூட இல்லை, என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல மீரா ஒரு மாதிரி ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது சத்யனோட உசரத்தை எடுத்திருக்கேன், நான் சொன்னதை மட்டும் கேட்கலன்னு வச்சுக்கோ, முழுசாக க்ளோஸ் பண்ணிடுவேன். சத்யன் இந்த ஐசியூவை விட்டு உயிரோடு வர்றது இப்போது மகா கையில் தான் இருக்குது அப்படின்றாங்க. அர்ச்சனாவும் சேர்ந்துக்கிட்டு மீரா சொல்கிறாங்க, எனக்கு சந்தேகமே இல்லாமல் உறுதியாயிடுச்சு, நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்க. சீதா சொன்னது சரிதான், நான் கூட நீங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சேன். கண்டிப்பாக சீதா எங்கள் கல்யாணத்தை நடத்தி வைப்பா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யார் சீதாவா? ஒரு சீதா என்ன, 1000 சீதா வந்தாலும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியாது. அதுவும் என்ன மீறி நான் சொல்கிற மாதிரி நீ விஷாலை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னோட சத்தியன் உனக்கு உயிரோட கிடப்பான். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நான் சொன்ன மாதிரியே அவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல மீரா வந்துட்டு பயங்கரமாக ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு விஷாலும் வந்துடுறாரு. இதெல்லாம் கேட்டு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்க, சொல்லு மீரா சொல்லு அப்படின்றாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது.